ரூட் அண்ட் ரெமெடி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கான இயற்கை மருத்துவத்தில் நாம் பார்க்க போகிறது என்னென்னா, இந்த புளியம் பழம். நிறைய பேருக்கு வந்து ஊரில் நம்ம கிராமத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், புளியங்காய் இருக்கும். அதை நல்லா மிளகாய் போட்டு உப்பு போட்டு அதை வந்து சாப்பிட்றச்சே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புளியம் பழத்தில் வந்து என்ன நன்மைகள், மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இது வெறும் சமையலுக்கு மட்டும் சுவையூட்டி கிடையாது. இதில் அதிக ஊட்டச்சத்து இருக்கான். மிக அத்தியாவசியமான வேதியியல் சேர்மங்கள், கனிமங்கள் மற்றும் தாதுக்கள், விட்டமின்கள், ஜீரணத்துக்கு உதவும் நார் சத்து ஆகியவை புளியில இருக்கு. இதில் உள்ள நார் சத்து வந்து குடல் இயக்கத்தை வந்து சிறப்பாக இருக்கும். ஸோ அதனால் இந்த புளியை வந்து சாப்பிட்றதுனால என்ன ஆகுனாக்கா, இந்த குடல் இயக்கம் வந்து நல்லா நடக்கும். அதை தவிர்த்து இதில் வந்து எல்டிஎல் எனப்படும் கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து கம்மி பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு இது வந்து இந்த புளியம்பழம். அதே மாதிரி இதில் வந்து டாட்ரிக் அமிலம் அப்படிங்கிறது வந்து அதிக அளவில் இருக்கிறதுனால புளிப்பு சுவையை கொடுக்கும். இது மிக சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஏஜென்ட்டாக வந்து விளைவிக்கும். எல்லா இதுக்குமே வந்து இது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தாமிரம், பொட்டாசியம், கால்சியம், இரும்பு, செலீனியம், துத்தநாதம், மெக்னீசியம், இது எல்லாமே இந்த புளியம்பழத்தில் இருக்குது. இது வந்து நம்மளுடைய உடலுக்கு வந்து ரொம்ப அத்தியாவசியமான கெமிக்கல்ஸ். அதனால் சாப்பிட்டு பயனடைங்கள். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் என்ன பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி